biology subjects க்கு daily live classes and topic wise pre-recorded videos இதெல்லாமே தமிழ்நாட்டுல இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாரும் இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாரும் டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. Yes, hi students. Welcome to 100 Learning Together. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இந்த சாப்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிடுங்க. டெய்லி 6:30 ஆனால் Hello guys, this is Yushinkri from 100 Learning Together. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 9ல இருக்க டாப் 5 மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இந்த சாப்டர்ல இருக்க டாப் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ஒரு வீடியோ அண்ட் இந்த சாப்டர்ல இருந்து 1 மார்க்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி ஒரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பிளஸ் இந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 9 will be completely easy for you. Okay, let's jump into this video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸசைஸ்ல இருக்க டாப் 5 மார்க்ஸ் இந்த சாப்டர்ல இருந்து நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். ஸோ எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ வில் பி நோயிங் எவ்ரி கான்செப்ட்லேயே இருக்க ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸுமே நம்ம சால்வ் பண்ணி சூப்பராக புரிஞ்சுக்க போறோம். ஸோ சாப்டர் 9ல இருந்து எந்த கொஸ்டின் வந்தாலுமே நம்ம கிராக் பண்ற மாதிரி ரெடியா இருக்கும். ஓகேவா, லெட்ஸ் கோ டு தி ஃபர்ஸ்ட் சம். Sketch the graph of f, then identify the values of x0 for which limit x tends to x0 f of x exist அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமா, எந்தெந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்றத தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, sketch the graph of f. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃப் ஸ்கெச் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதில் இருக்க ஒவ்வொரு x0 வேல்யூஸ்க்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா, டன். ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நிறைய இன்டர்வெல்ஸ்ல ஃபங்க்ஷன் ஒவ்வொரு இன்டர்வெல்ல ஒவ்வொரு மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதை நம்ம பிரேக் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் இங்க 2, 4 ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 and 4. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா x less than 2 இருக்கப்ப x less than or equal to 2 இருக்கப்ப என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்னவா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட்ல என்னோட f of x வேல்யூ x ஸ்கொயர். கரெக்டா, டன். அடுத்து 2 to 4 இந்த இன்டர்வல்குள்ள என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 8 minus 2x. ஸோ இந்த பார்ட்ல வந்து எனக்கு 8 minus 2x கிரேட்டர் தேன் 4 போறப்ப என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் இப்போ கிராஃப் பிளாட் பண்ண போறேன். ஓகேவா, டன். இப்போ 3 ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ 3 டேபிள்ஸ் நான் ஃபார்ம் பண்ண போறேன். எக்ஸுக்கு வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் நான் எந்த ஃபங்க்ஷனை வச்சுக்க போறேன் அப்படின்னா y is equal to x ஸ்கொயர். ஸோ இப்போ என்னோட x வேல்யூஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா less than or equal to 2 இருக்கணும். ஏன் less than or equal to 2 இருக்கணும், என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ எப்போ x ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூஸ் வந்து less than or equal to 2 இருக்கப்ப தான். கரெக்டா, ஸோ என்னோட x வேல்யூஸ் இப்போ நான் எடுத்துக்க போறது என்னென்ன, நானே தானே வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஸோ -1, -2 and 0, 1, 2 இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். பிகாஸ் என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ x ஸ்கொயர் ஒன்லி வென் மை x வேல்யூஸ் are less than or equal to 2. ஓகேவா, டன். ஸோ என்னோட ஆன்சர்ஸ் என்ன வரும், 4, 1, 0, 1, 4 will be my answer. ஸோ ஃபர்ஸ்ட் டேபிளை நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். டன். செகண்ட் டேபிள் என்ன, செகண்ட் டேபிள் என்னோட எக்ஸ் வேல்யூஸ். ஸோ என்னோட ஃபங்க்ஷன் வில் பி 8 minus 2x. என்னோட எக்ஸ் வேல்யூஸ் எப்படி இருக்கணும், 2க்கும் 4க்கும் இன் பிட்வீன்ல இருக்கணும். ஸோ 2வையும் 4ஐயும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கலாமா, நான் இன்க்ளூட் பண்ணிக்க கூடாது. ஏன், அங்கே லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு கொடுக்கல, லெஸ் தேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நான் என்னென்ன வேல்யூஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2.5, 3, 3.5 3 வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு ஆன்சர்ஸ் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா 3, இங்கே 2, இங்கே 1 கிடைக்கும். ஸோ செகண்ட் ஃபங்க்ஷனுக்கும் நான் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ என்னோட தேர்ட் ஃபங்க்ஷன் y is equal to 4. எக்ஸோட வேல்யூஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 போகிறப்ப என்னோட ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 4, 5, 6, 7 எது போட்டாலும் என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்னதான், 4 தான் என்னோட வேல்யூ. ஓகேவா, ஸோ நான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு
கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்ம் பண்ணிட்டேன், டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கெட்ச் தி கிராஃப்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம், பிளாட் த பாயிண்ட்ஸ் -2, 4, -1, 1, 0, 0, 1, 1, 2, 4. இது ஒரு ஃபங்க்ஷன் கரெக்டா. எஸ், அதே மாதிரி செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு 2.5, 3, 3, 2, 3.5, 1ன்றது செகண்ட் ஃபங்க்ஷனுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட்ஸ். ஓகே, தேர்ட் ஃபங்க்ஷனுக்கு 4, 4, 5, 4, 6, 4 and 7, 4. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ நமக்கு ஃபைண்ட் பண்ணியாச்சு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ல இருந்து. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கிராஃபை பிளாட் பண்ண போறோம். பண்ணுவோமா? கிராஃப் பிளாட் பண்றப்ப எனக்கு கிராஃப் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க 0, 1, 2, 3, 4, 5, 6 and 7. It goes on. My y values is 1, 2, 3, 4 and 5. Here -1, -2, -3, இங்கே -1, -2. ஓகே டன். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாமே பிளாட் பண்ணிடலாமா? பிளாட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, -2, 4, -1, 1, 0, 0, 1, 1, 2, 4. ஸோ இது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன். நான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணப்ப எனக்கு கிடைச்ச இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணப்ப எனக்கு கிடைச்ச கிராஃப் இது. செகண்ட் இருக்கிறது 2.5ன்றது இங்க இருக்கும். ஸோ 2.5 இங்க இருக்கு. ஸோ 2.5, 3, 3, 2, 3.5, 1. ஸோ என்னோட அது நெக்ஸ்ட் கிராஃப் வந்து இஸ் லைக் திஸ். ஓகே, அதுக்கு அடுத்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, 4க்கு 4, 5க்கு 4க்கு 4, 5க்கு 5, 6க்கு 4 and 7க்கு 4. ஸோ என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே எப்படி இருக்கு, 4க்கு மேலே எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே என்னோட y வேல்யூ எப்படி தான் இருக்கு, 4 இருக்கு. ஸோ என்னோட கிராஃப் இப்படி இருக்கும். ஸோ மை கிராஃப் வில் பி லைக் திஸ். கரெக்ட், டன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் வந்து கண்டினியூஸா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், எந்தெந்த பாயிண்ட்லாம் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்றத ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? எஸ், அதை பண்றதுக்கு இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல -2ன்ற ஒரு பாயிண்ட்ல நான் செக் பண்ண போறேன். -2ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்றப்ப அதை நான் என்ன சொல்லுவேன், -2 மைனஸ்னு சொல்லுவேன். கரெக்டா? ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்றப்ப அதை -2 பிளஸ்ன்னு சொல்லுவேன். கரெக்டா? எஸ். அப்ப -2ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து நியரரா ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். நியரரா ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அது எங்க, அதுக்கும் கண்டிப்பா வந்து இட் இஸ் அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் எங்கேயோ நியரர் டு 4. கரெக்டா? என்னோட அதோட f of x வேல்யூ எனக்கு எப்படி தான் கிடைக்கும், 4க்கு நியரரா இருக்க ஒரு பாயிண்ட் தான் எனக்கு கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து -2ல இருந்து நான் வந்து அப்ரோச் பண்றப்ப எனக்கு f of x வேல்யூ எப்படி தான் கிடைக்குது, அதுவும் நியரர் டு 4 தான் கிடைக்குது. ஸோ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? எனக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா என்ன கண்டிஷன், எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், அதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கணும்ன்றது தானே கண்டிஷன். ஸோ இந்த இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதான்றது தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு பாயிண்ட்லயும். ஓகேவா? இங்கேயே கிராஃப் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா, நான் இங்க -2ன்ற பாயிண்ட் எடுத்தங்காட்டுக்கு, இதே நான் -3 எடுத்திருந்தேன்னா அது இப்படி என்னோட கிராஃப் போயிட்டே இருந்திருக்கும். ஸோ என்னோட f of x வேல்யூ என்ன ஆயிருக்கும், இங்க இருந்து அப்ரோச் ஆயிட்டே வந்திருந்திருக்கும். கரெக்டா? ஸோ நான் என்னோட வேல்யூஸ் இங்க இருந்து என்னோட x வேல்யூஸ் -2 அப்ரோச் பண்ணிட்டு இருக்கப்ப என்னோட f of x வேல்யூஸ் என்ன ஆகுது, இது வந்து 4 அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு எங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து வரப்ப. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து நான் -2 அப்ரோச் பண்ணிட்டு என்னோட x வேல்யூஸ் போறப்ப என்னோட f of x வேல்யூஸ் என்ன ஆகுது, அப்பையும் 4 தான் அப்ரோச் பண்ணிட்டு போகுது. ஸோ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்குங்காட்டிக்கும் அந்த -2ன்ற பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றதை நம்ம சொல்லுவோம். ஓகேவா? டன். இதே மாதிரி -1ன்ற பாயிண்ட்ல பார்க்க போறோம். -1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து வரப்ப என்ன ஆகுது பாருங்க, என்னோட f of x வேல்யூஸ் வந்து 1 அப்ரோச் பண்ணுது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்றப்ப என்னோட f of x வேல்யூஸ் வந்து என்ன ஆகுது,
இட் இஸ் அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் 1. ஸோ என்னோட வேல்யூஸை நான் என்ன சொல்லுவேன்? ஸோ -1ல வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்குது, அதனால லிமிட் எக்ஸிஸ்ட் அட் -1. ஸோ எனக்கு 0ன்ற பாயிண்ட்ல பார்த்தாலும் சரி, 1ன்ற பாயிண்ட்ல பார்த்தாலும் சரி, 2ன்ற பாயிண்ட்ல பார்த்தாலும் சரி, எனக்கு எல்லா இடத்துலையுமே அதே கண்டிஷன்னால எனக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ எந்த இடத்துல பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிராஃப் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்க மாதிரி தெரியுது 4ன்ற பாயிண்ட் கிட்ட. ஸோ அந்த பாயிண்ட்ல மட்டும்தான் நம்ம வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? மீது எல்லா இடத்துலையுமே கிராஃப் பாருங்களேன் கண்டினியூஸாக இருக்கா. ஸோ அந்த இடத்துல எல்லாம் எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஓகேவா? தென் கண்டினியூஸாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தென் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 4ன்ற பாயிண்ட்ல கிராஃப் டிஸ்கண்டினியூஸா தெரியுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் 4க்கு என்னன்றதை நம்ம ஃபைன் பண்ண போறோம். அப்படி ஃபைன் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 4 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ 4க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட், 4க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா என்ன அர்த்தம்? இதுதான் 4 அப்படின்னா இது 4 மைனஸ் 4 மைனஸ்ல என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன? 8 மைனஸ் 2x. ஸோ இந்த 8 மைனஸ் 2x நான் போடுவேன். லிமிட் x tends to 4 8 minus 2x நான் போடுறேன். அப்போ எனக்கு வேல்யூ என்ன ஆகுது? 8 minus 2 into 4 which is 0ன்றது எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, டன். அடுத்து ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். லிமிட் x tends to 4 plus f of x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு 4க்கு ரைட் ஹேண்ட் சைடு போகிறப்ப இதுதான் வந்து 4 பிளஸ்ஸா, இந்த சைடு தான் நான் 4 பிளஸ்ன்னு சொல்லுவேன்னா, அப்போ அந்த இடத்துல என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன? 4. கரெக்டா? ஸோ இங்கே லிமிட் x tends to 4 plus வந்து எனக்கு 4 தான் ஆன்சர். ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நான் 4 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வர ஆன்சர் என்ன? the same constant. ஸோ மை ஆன்சர் இஸ் 4. இங்கே பாருங்க, இப்போ என்னோட ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து 4 அண்ட் மை லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் 0. இங்கே எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நாட் ஈக்குவலாக இருக்கு. ஸோ மை லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சாரி, லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் at x is equal to 4ன்ற பாயிண்ட்ல மட்டும்தான் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல. அப்ப மீதி எல்லா இடத்துலயுமே எனக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது எக்ஸப்ட் at the point x is equal to 4ன்றது தான் என்னோட ஆன்சரா இருக்கும். ஓகே, லிமிட் அந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகலன்றதுக்கு நான் இங்க ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ திஸ் வில் பி யோர் ஃபர்ஸ்ட் 5 மார்க். ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? sketch the graph of function கேட்டிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப நான் என்னோட ஆன்சர் நான் ஃபைனலா என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பர் லைன் பார்த்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்ற அதை வந்து பிரேக் பண்ணி எழுதிக்கிட்டோம். எழுதினதுக்கு அப்புறம் அதுல இருக்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் தனித்தனியா நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணும்ன்றதை எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் என்ன பண்ணேன்? கிராஃபை பிளாட் பண்ணேன். கிராஃப் பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எனக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்றதை செக் பண்ணிட்டே வந்தேன். ஓகேவா? உங்களுக்கு கிராஃபை பார்த்தோன்னே நம்ம எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா, கிராஃப் கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் அந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாமே வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த 4ன்ற இடத்துல மட்டும் பாருங்களேன், என்னோட கிராஃப் வந்து இங்க முடியுது, இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல டிஸ்கண்டினியூஸா இருக்கு. கரெக்டா? ஸோ டிஸ்கண்டினியூஸா இருக்க இடத்துல மட்டும்தான் ஏதாச்சும் செக் இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல மட்டும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட ஃபைனல் ரிசல்ட். ஸோ இப்போ அந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்ற இடத்துல மட்டும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல. இதை நான் வந்து ப்ரூவ் பண்ணி சொல்லணும். கரெக்டா? ப்ரூவ் பண்ணி சொல்றதுக்காக நான் என்ன பண்ணேன்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டுபிடிச்சேன் தனியா, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் தனியா கண்டுபிடிச்சேன். அது ரெண்டும் ஈக்குவலா இல்லை. ஸோ லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லியாச்சு. ஆனா क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? ஐடென்டிஃபை த வேல்யூஸ் ஆஃப் x நாட் ஃபார் which லிமிட் x tends to x நாட் f of x exists ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்னோட ஃபைனல் ஆன்சர் நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா, லிமிட் x tends to x நாட் f of x exists at all points except at x is equal to 4 அப்படின்னு சொல்லி என்னோட ஃபைனல் ஆன்சரை நான் எழுதி முடிச்சிருவேன். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் சம் போவோமா? நெக்ஸ்ட் சம்மும் இதே தான், இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. sketch the graph. கொஸ்டின் முடியலை. sketch the graph. அப்புறம் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ் நாட்டோட வேல்யூஸ் வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் கொஸ்டினே தான். ஸோ இங்கே வந்து sin x 1 cos xலாம் வந்துடவும் நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், இல்லை இந்த சம் அட்டென்ட் பண்ண வேணாம் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான சம். அங்கே நம்ம என்ன பண்ணுமோ, லாஸ்ட் சம்ல என்ன பண்ணுமோ அதே ப்ரொசீஜர்ஸ் தான் இந்த சம்லையுமே வருது. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக இதை சால்வ் பண்ணி முடிச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்பர் லைனில் வேல்யூஸ். எக்ஸோட வேல்யூ வந்து 0வா இருக்கு. அப்புறம்
ஜீரோக்கு 0 to பை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் பைக்கு கிரேட்டர் தானா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டன். ஸோ என்னோட நம்பர் லைன் இப்படி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 0க்கு லெஸராக இருக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தட் இஸ் sin x. 0 to பை எனக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 1 minus cos x. பைக்கு கிரேட்டராக ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க தட் இஸ் cos x. இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, டேபிள் ஃபார்ம் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் டேபிள் இஸ் ஃபார் எக்ஸுக்கு வந்து ஒய்க்கு வந்து sin xன்றது தான். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்னோட வேல்யூஸ் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா மைனஸ் பையும் π/2 எடுத்துக்கிறேன். ஏன் நான் 0 எடுத்துக்க கூடாதுன்னா இங்கே லெஸ் தேன் 0 தான் கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கல. ஸோ நான் 0வை எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ சைனில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப sin of minus pi is வேல்யூ என்ன, 0. ஏன், எனக்கு தெரியும் sin n pi வேல்யூன்றது 0ன்றது எனக்கு தெரியும். ஸோ sin of minus பையோட வேல்யூ 0. டன். அடுத்து sin π/2. sin π/2ஓட வேல்யூ என்ன, sin 90 என்ன, சாரி இங்கே நான் வந்து மைனஸ் π/2 தான் எடுத்திருக்கணும். கரெக்டா, ஏன்னா நான் 0க்கு லெஸராக இருக்க வேல்யூஸில் எடுத்திருக்கேன். அப்போ இங்கே எனக்கு என்ன இருக்கும், மைனஸ் π/2 இருக்கும், இங்கே மைனஸ் பை இருக்கும். கரெக்டா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு என்ன கிடைக்குது, ஸோ இங்கே sin of minus π/2 கிடைக்குது. மை ஆன்சர் இஸ் -1. ஓகேவா, டன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் டேபிள் ஃபார்ம் பண்ணும். எக்ஸோட வேல்யூஸ் வந்து 0லேருந்து பை வரைக்கும் இருக்கணும். ஸோ 0வும் இன்க்ளூடட், பையும் இன்க்ளூடட். ஸோ நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 0 π/2 பை எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட y வேல்யூ தட் இஸ் 1 minus cos x. என்னோட ஆன்சர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே 1 minus cos 0 that is 1 minus cos 0 வேல்யூ என்ன 1. ஸோ 1 minus 1 my answer is 0. இங்கே 1 minus cos π/2, cos π/2 ஓட வேல்யூ 0. ஸோ 1 minus 0 my answer is 1. 1 minus cos pi, my answer is 1 minus of minus 1 the whole power 1, that is my answer is 2. இதை நான் எப்படி இங்கே எழுதினேன் அப்படின்னா எனக்கு இங்கே sin n pi 0ன்ற மாதிரி cos n pi ஓட வேல்யூ என்ன -1 power nன்றதை நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா, இது எல்லாமே ரொம்ப பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே. நம்ம 10th 11th எல்லாத்துலேயுமே படிச்சுட்டே வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் அதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, டன். ஸோ நான் இங்கே cos பைக்குனா பைனா என்ன 1 பைன்னு அர்த்தம். ஸோ -1 the whole power 1 போட்டேன். ஸோ மை ஆன்சர் இஸ் 2 இங்கே எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, செகண்ட் ஃபங்க்ஷனுக்கும் நான் டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. தேர்ட் டேபிள் ஃபார்ம் பண்ணுறேன். தேர்ட் டேபிள் எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூஸ், ஒய்யோட வேல்யூ வந்து cos xன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்கணும், பைக்கு கிரேட்டராக இருக்க வேல்யூஸ். பை இன்க்ளூட் பண்ணக்கூடாது, பிகாஸ் கிரேட்டர் தேன் பைன்னு சொல்லியிருக்காங்க, கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு பைன்னு சொல்லல. ஓகேவா, டன். பைக்கு பெருசாக நான் என்னென்ன வேல்யூஸ், பையை விட பெருசாக வேல்யூஸ் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா 5 π/4 that is 225. பைனா என்ன 180. கரெக்டா, 5 π/4 அப்படின்னா 225. ஓகேவா, அதுக்கப்புறம் 3 π/2 that is 270 and 2 பை இந்த வேல்யூஸ்ல எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் எனக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்க தெரியுமா காஸ்ட்ல அப்படின்னு கேட்டா நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் cos of இந்த 5 π/4னா ஒன்றும் இல்லை 225 டிகிரி. cos of 225 டிகிரி இதை நான் எப்படி எழுதலாம், cos of 180 plus 45 டிகிரின்னு எழுதலாம். ஓகே, cos 180ன்றப்ப அதை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா cos 180 plus θ என்ன minus cos 45ன்னு எனக்கு ஆன்சர் வரும். ஓகேவா, இப்போ minus cos 45 ஆக்சுவலி cos இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா cos 45 தான் வரும். எனக்கு இந்த இடத்துல மைனஸ் வருமா பிளஸ் வருமான்றதை எது சொல்லும், எனக்கு ஒரு பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ரூல் தெரியும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே, அதாவது எல்லா குவான்டிட்டிஸுமே வந்து பாசிட்டிவ். இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், இங்கே டேன் மட்டும்தான் பாசிட்டிவ், இங்கே காஸ் மட்டும்தான் பாசிட்டிவ்ன்ற இந்த ரூல் எனக்கு தெரியும். ஸோ 180 டிகிரி பிளஸ் தீட்டானா 180 இங்கே பிளஸ் தீட்டான்றப்ப தேர்ட் குவாட்ரண்ட் வருது. தேர்ட் குவாட்ரண்ட்ல எனக்கு டேன் தீட்டா மட்டும்தான் பாசிட்டிவ். ஆனால் இங்கே நான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு காசு. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன போடணும், மைனஸ் போடணும். ஸோ மை ஆன்சர் இஸ் minus cos 45 டிகிரி. ஓகேவா, minus cos 45 டிகிரி எனக்கு காஸ்டோட வேல்யூ தெரியும் 45 டிகிரிக்கு, தட் இஸ் 1/√2. இங்கே முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் என்னோட cos 5/4 வேல்யூ. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் -1/√2ன்னு.
இது அதை டைரெக்டாக பண்ணால் இப்படி பண்ணால் நான் எங்கே என்ன பாயிண்ட்னு மார்க் பண்ணுவேன் கிராஃபில் கரெக்டாக. ஸோ அதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு √2 × √2 பண்ணுறேன். √2 × √2னா -√2 டிவைடட் பை 2. ஸோ √2ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் இல்லையா, என்னது 1.414 டிவைடட் பை 2, தட் இஸ் -0.707ன்றது தான் வந்து என்னோட வேல்யூ when I substitute 5π/4 for x. ஓகேவா. ஸோ -0.7 நான் எடுத்துக்கலாம். ஓகேவா. டன். அடுத்து cos 3π/2. cos 3π/2னா என்ன அர்த்தம்? தட் இஸ் cos n π/2ஓட வேல்யூ என்னன்னா 0. அதாவது 90 டிகிரியில cos வேல்யூ என்னவா இருந்தாலும் cos n π/2 π/2 இன்டூ என்ன நம்பர் இருந்தாலுமே என்னோட வேல்யூ வில் பி 0 அப்படின்றது நமக்கு தெரியும். இங்க எப்படி நம்ம sin nπ0ன்னு சொல்ற மாதிரி cos nπ/2 வேல்யூ இஸ் 0. ஸோ நான் இங்க டைரக்டா இதை 0ன்னு போட்டுக்கலாம். 2π சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன ஆகும், இங்க என்ன சொன்னோம் இதை வச்சு இங்க எழுத போறோம். தட் இஸ் cos ஆஃப் 2πன்றப்ப எனக்கு -1 the whole power 2, that is my answer is 1. ஓகே. இப்போ எனக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு -π,0 கிடைச்சது. நெக்ஸ்ட் -π/2, -1 கிடைச்சது. தென் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு கிடைச்சது. செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா 0,0 கிடைச்சது, π/2, 1 கிடைச்சது, தென் π,2 கிடைச்சது. அண்ட் தேர்ட் ஃபங்க்ஷனுக்கு எனக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா 5π/4, -0.7, then 3π/2, 0, then 2π, 1 கிடைச்சது. ஓகேவா. இதெல்லாமே தான் பாயிண்ட்ஸ் நம்ம இங்க இந்த டேபிள்ல இருந்து ஃபைண்ட் பண்ணது. ஓகேவா. இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், கிராஃபை ஸ்கெச் பண்ண போறோம். கிராஃப் செக் பண்ணிடுவோமா, ஸ்கெச் பண்ணிடுவோமா? எஸ். பண்றதுக்கு இப்போ நான் எக்ஸ் வேல்யூஸ் என்னென்ன எடுத்துக்க போறேன், -π, -π/2, 0, then π/2, π, 5π/2, 5π/4, 3π/2 and 2π. ஓகேவா. இது என்னோட எக்ஸ் வேல்யூஸ். என்னோட y வேல்யூஸ் வந்து 1, 2 and 3, கீழே -1, -2. ஓகே. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிளாட் பண்ணிடுவோம். பிளாட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு பிளாட் பண்றப்ப -π,0, -π,0 இங்க இருக்கு, -π/2, -1ன்றது இங்க இருக்கு. ஓகேவா. டன். அப்போ என்னோட இந்த செகண்ட் கிராஃபா எங்க இருக்கு, செகண்ட் கிராஃப் வந்து 0,0, நெக்ஸ்ட் π/2, 1, தென் π,2, தென் 5π/4க்கு மார்க் பண்றப்ப பாயிண்ட் மார்க் பண்றப்ப எனக்கு எங்க கிடைக்குது -0.7, 3π/2க்கு 0, 2πக்கு 1 வருது. ஓகே. இதெல்லாம் நான் ஜாயின் பண்ண போறேன். இப்போ ஜாயின் பண்றப்ப எனக்கு எப்படி கிடைக்குது பாருங்க கிராஃப். ஸோ மை கிராஃப் வில் பி சாரி ஐ மேட் அ மிஸ்டேக். எனக்கு இங்க என்ன ஆச்சு, -π/2 -π/2க்கு எனக்கு -1 கிடைச்சது. ஸோ தட் இஸ் மை பாயிண்ட் வில் பி ஹியர். ஸோ என்னோட கிராஃப் வில் பி லைக் திஸ். கரெக்டா. ஓகே. டன். இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினை பண்ணி முடிச்சாச்சு. ஸ்கெச் தி கிராஃப்ன்றது நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது ஆகலைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், எந்த இடத்துல கிராஃப் வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்கு, அதாவது கண்டினியூஸ் கர்வா போகாம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிரேக் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட்க்கு நியரரா தான் எனக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. டன். இப்போ எந்த இடத்துல இங்க பாருங்க, பைன்ற இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து நான் வரப்ப எனக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, ஸோ இந்த இடத்துல பையன்ற இடத்துல தான் என்னோட கிராஃப் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் மட்டும் நான் பார்க்க போறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து வரப்ப π மைனஸ், ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து வரப்ப π பிளஸ். ஸோ இதுக்கு நான் இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன, ரைட் ஹேண்ட் லிமிட் என்னன்னு பார்ப்போம். லிமிட் x tends to π minus f of x. தட் இஸ் π மைனஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு இந்த சைட்ல பைக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்னோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 minus cos xன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா. அப்போ அதை நான் சப்ஸ்டியூட் பண்றப்ப எனக்கு என்ன ஆகும், தட் இஸ் லிமிட் x tends to π 1 minus cos π, that is 1 minus -1, that is 2 will be my answer. ஓகே. அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் இது வந்து என்னது, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஓகே. ரைட் ஹேண்ட் லிமிட் என்னன்னு பார்த்துருவோமா, லிமிட் x tends to π plus f of xன்றப்ப என்னோட லிமிட் வேல்யூ x tends to π
எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ நான் என்ன எழுதுவேன், எனக்கு பைக்கு கிரேட்டரா, அதாவது பை இந்த சைட்லேருந்து பை ப்ளஸ் என்னோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பை அப்ரோச் பண்ணுறப்ப அங்கே ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன இருக்குது, காஸ் எக்ஸ்னு இருக்குது. ஸோ மை ஆன்சர் இஸ் காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸில் இப்போ எக்ஸ்க்கு பதிலாக நான் பை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், காஸ் பை கிடைக்கும். காஸ் பை என்னோட வேல்யூ இஸ் -1. ஓகேவா, டன். இப்போ இங்கே பாருங்க, என்னோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 2 கிடைச்சிருக்கு, என்னோட ரைட் ஹேண்ட் லிமிட் -1 கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஸோ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இல்லை. ஈக்குவலாக இல்லைன்னா எனக்கு என்ன அர்த்தம், இந்த இடத்துல பைன்ற பாயிண்ட்டுக்கு நியரரா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்றத நான் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ மீதி எல்லா பக்கமுமே என்னோட கர்வ் வந்து கண்டினியூஸாக இருக்குன்றனால நான் என்ன சொல்லிடுவேன், அந்த எல்லா இடத்துலையுமே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. நீங்கள் செக் பண்ணணும்னா நம்ம லாஸ்ட் சம்மில் பண்ணோம் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லிமிட் அந்த பாயிண்ட் அப்ரோச் பண்ணுறப்ப என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் கர்வ் வந்து எங்கே அப்ரோச் ஆகுதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் எக்ஸப்ட் இந்த பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பைன்ற பாயிண்ட்டை தவிர்த்து. ஓகேவா, ஸோ மை ஆன்சர் நான் எப்படி கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் at all points except at x is equal to pi ன்னு நான் கன்க்ளூட் பண்ணி முடிச்சுவேன். ஓகேவா, டன். நெக்ஸ்ட் சம், லிமிட் x tends to 1 cube root of 7 plus x cube minus square root of 3 plus x square divided by x minus 1 கொடுத்திருக்காங்க. இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டா தெரியிற ஒரு சம் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஈஸி சால்வ் பண்ணேன். இதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். அந்த ரிசல்ட்டை நான் வேணா யூஸ் பண்ணிக்க போகிறேன். என்ன ரிசல்ட் தெரியும் அப்படின்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஏ பவர் என் மைனஸ் 1 இப்படின்ற ரிசல்ட் எனக்கு தெரியும். ஓகேவா, இது ஒரு நோன் ரிசல்ட். இந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த கொஸ்டினை, இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நான் ஆல்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆன்சரை நான் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு என்னென்ன நோன் ரிசல்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாமே கீப் ஆன் ரிவைசிங். ஓகேவா, டன். லெட்ஸ் மூவ் டு தி சம். என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1, இங்க என்ன இருக்கு மேலே, limit x tends to 1 7 plus x cube the whole power 1 by 3 minus 3 plus x square the whole power 1 by 2. இப்போ நான் ஒரு +2 and -2 பண்றேன். ஓகேவா, எதுக்கு இந்த வேலையெல்லாம் நான் பண்றேன், ஏன்னா எனக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நான் இந்த ஃபார்மேட்க்கு மாத்தினாதான் வந்து எனக்கு ஆன்சர் இப்படிலாம் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அப்படி நான் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ஆல்ட்ரேஷன்ஸ் எப்படி இருக்கணும், நான் என்னோட ஆக்சுவல் ஃபங்க்ஷனல் வேல்யூவை சேஞ்ச் ஆகாத மாதிரி தான் நான் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ நான் +2 -2 பண்ணேன், ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்திருக்கா, கிடையாது. அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ இட் கெட்ஸ் கேன்சல் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலி என்ன ஃபங்க்ஷன் இருந்தோ அதே ஃபங்க்ஷன் தான். கரெக்டா, ஸோ நான் சேஞ்சஸ் பண்றேன் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் அந்த ஆக்சுவல் ஃபங்க்ஷனோட வேல்யூவை சேஞ்ச் ஆகாத மாதிரியான ஆல்ட்ரேஷன்ஸை நான் பண்ணணும். ஓகே, டன். அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 7x cube the whole power 1 by 3 minus 2 minus 3 plus x square the whole power 1 by 2 plus 2 divided by x minus 1. நான் என்ன பண்ணியிருக்கேன், டேர்ம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதி வச்சிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா, அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, லிமிட்டை ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து சப்ராக்ஷன்ல இருக்கு அப்படின்றப்ப என்னோட லிமிட்டை நான் என்ன பண்ணலாம், ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம் ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் தனித்தனியா. ஓகேவா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 7 plus x cube the whole power 1 by 3. இப்போ இந்த ஃபார்மேட்ல இருக்கணும்னா இங்க n இருக்குன்னா இங்கேயும் n தானே இருக்கணும். கரெக்டா, ஸோ இங்க 1 by 3 இருக்குன்னா இந்த 2 பவர்ல 1 by 3 வர மாதிரி இருக்கணும். அப்ப 2 வந்து நான் என்ன பண்ணா எனக்கு 1 by 3ல இருக்க மாதிரி ஒரு டேர்ம் கிடைக்கும் நான் யோசிக்கணும். அப்ப யோசிச்சா எனக்கு என்ன தெரியும், 8க்கு கியூப் ரூட் எடுத்தா என்னோட வேல்யூன்றது 2 தான் அப்படின்னு தெரியும். அப்ப நான் 2க்கு பதிலாக இந்த இடத்துல என்ன பண்ணலாம், 8 the whole power 1 by 3 எழுத முடியுமா? ஸோ அதை தான் நான் இங்க பண்றேன். ஸோ என்ன பண்றேன், மைனஸ் 8 பவர் 1 by 3 எழுதுறேன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. ஏன் நான் இங்க பண்ணேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்ல என்னன்றது இந்த இடத்துலயும் சேமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சேமா வர மாதிரி தான் இருந்தாதான் என்னால் அதை அப்ளை பண்ண முடியும். அதுக்காக நான் இங்க ஆல்டர் பண்ணேன். அதே மாதிரி மைனஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 3 plus x square the whole power 1 by 2. இங்க மைனஸ் நான் காமனா எடுத்துட்டங்காட்டிக்கும் இங்க என்ன ஆயிடும், மைனஸ் 2. இப்போ நான் என்ன எழுதலாம்,
2வையும் பவர் 1/2ல வர மாதிரி ஏதாச்சும் எழுதணும். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு 1/2 இருக்கு கரெக்டா. ஸோ பவர் 1/2ல எப்படி எழுதலாம்? 4க்கு பவர் 1/2 போட்டா என்னோட ஆன்சர் என்ன 2வா? ஸோ அப்படி நான் இங்க எழுதிடலாமா? தட் இஸ் 4 பவர் 1/2 டிவைடட் பை x minus 1. ஓகே, இப்போ நான் இப்படி ரெண்டு பார்ட்டா பிரிச்சுட்டேன். பிரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இன்னும் சேஞ்சஸ் பண்ணாதான் எனக்கு இந்த ஃபார்மேட் வரும். ஏன் இங்க கீழே வந்து எப்படி இருக்கணும் x minus a ஃபார்மேட்ல இருக்கணும். ஆனா இங்க x minus 1 இருக்கு. ஓகே, அப்ப நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை தனியா ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர போறேன். இந்த ஃபங்க்ஷனை தனியா ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி லிமிட்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சரை கன்க்ளூட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சிருச்சா? நம்ம இப்போ இந்த பார்ட்டை தனியா சால்வ் பண்ண போறோம், இந்த பார்ட்டை தனியா சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கோம்னு புரியுதா? சோ நான் ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிருக்கேன் ஃபங்க்ஷன்ல. எதுக்கு அப்படின்னா எனக்கு இந்த ஃபார்மேட் வரணும்ன்றதுக்காக. ஓகேவா? தென் ஃபர்ஸ்ட் இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃபை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். லிமிட் x tends to 1 7 plus x cube the whole power 1/3 minus 8 whole power 1/3 divided by x minus 1 இருந்தது. ஓகே, எனக்கு இந்த ஃபார்மேட்ல எப்படி இருக்கணும்? கீழே x minus a இருக்கணும். x இங்க என்ன 7 plus x cube. அப்ப கீழேயும் எனக்கு ஒரு x cube டேர்ம் வரணும்ன்றது தெரியுது இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேர்மை நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றேன். x cube minus 1 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றேன். ஓகேவா? பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகுது, நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். தட் இஸ் லிமிட் x tends to 1 7 plus x cube the whole power 1/3 minus 8 whole power 1/3 divided by x cube minus 1 into x cube minus 1 divided by x minus 1 நான் எழுதிட்டேன். ஓகேவா? டன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்கே -1 இருக்கா, இந்த -1 நான் -8 plus 7 எழுத முடியுமா முடியாதா? நான் இங்கேயும் சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்றேன். ஏன் இங்க 7 plus x cube இருக்கு, இந்த 8ல இருக்கு. இங்கேயும் எனக்கு அதே மாதிரி வரணும், அதுக்காக இந்த ஆல்ட்ரேஷனை நான் பண்றேன். ஓகே, பண்றப்ப எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்க கூடாது. அங்க என்ன இருக்கு -1 இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக -8 plus 7 போட்டாலும் எனக்கு -1 தான் ஆன்சர். கரெக்டா? அதனால நான் இப்ப இந்த -1க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன்? -8 plus 7 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ மை ஆன்சர் வில் பி limit x tends to 1 7 plus x cube the whole power 1/3 minus 8 whole power 1/3 divided by x cube plus 7 minus 8. ஓகேவா? into limit x tends to 1. இங்கேயும் தனியா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இங்கேயும் தனியா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ லிமிட்டை நான் ரெண்டு பக்கமும் நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன். லிமிட் x tends to 1 x cube minus 1 1 cube எழுத முடியுமா? பிகாஸ் 1 cubeனால என்னோட வேல்யூ என்ன 1 தான். அதனால அதை நான் 1 cube எழுதிக்கிறேன் divided by x minus 1. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க சேஞ்சஸ் பண்ணனால நான் இப்போ லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணும். ஏன் என்னோட லிமிட்டும் எப்படி தான் இருக்கணும்? x tends to a தான் இருக்கணும். இங்க என்னோட x என்ன 7 plus x cube tends to 8 இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா லிமிட்ல சேஞ்சஸ் பண்றேன், இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்றேன். அப்ப அதை எப்படி மாத்தலாம்? லிமிட் x tends to 1 இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா taking cube on both the sides எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்? x cube plus 1 கிடைக்கும். கரெக்டா? சாரி, x cube tends to 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 7 on both the sides பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்? 7 plus x cube tends to 8 கிடைக்கும். இப்போ நான் எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவெல்லாம் பண்ணல. நான் என்னால என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ண முடியுமோ வேல்யூ சேஞ்ச் ஆகாம அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இப்போ இந்த லிமிட் 7 plus x cube tends to 8 நான் அந்த இடத்துல லிமிட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன ஆகும்? லிமிட் 7 plus x cube tends to 8 7 plus x cube the whole power 1/3 minus 8 whole power 1/3 divided by 7 plus x cube minus 8 into limit x tends to 1 x cube minus 1 cube divided by x minus 1. நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்ல இருக்கா? by the known result. என்ன ரிசல்ட் நமக்கு தெரியும்? limit x tends to a x power n minus a power n divided by x minus a இருந்தா அதை நான் எப்படி எழுதலாம்? n a power n minus 1 எழுதலாம். கரெக்டா? ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நான் ரெண்டு டேர்ம்ஸையுமே ரெண்டு ஃபங்க்ஷனையுமே இப்போ சால்வ் பண்ண போறேன். சால்வ் பண்ணா இந்த இடத்துல n 1/3 ஏன்றது 8. அப்போ இங்க என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல nன்றது 1/3 and a is 8. இங்க n is 3 and my a is 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்றப்ப எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா my answer will be 1/3 8 power minus 2/3 into 3 1 square, that is 3 gets cancels. My answer is 1/4.
இஸ் மை ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பார்ட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னோட ஆன்சர் என்ன, 1/4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? டன். அடுத்து இப்போ என்ன பண்ண போறோம், இந்த பார்ட்டுக்கு இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர்ல நம்ம வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். தட் இஸ் இங்க என்ன இருந்தது, 3 + x² the whole power 1/2 minus 4 power 1/2 divided by x minus 1. அங்க நம்ம என்ன பண்ணோம், x³ minus 1 divided by x³, அதாவது multiply and divide by x³ minus 1 பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா x² minus 1 divided by x² minus 1 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஏன் இங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த டேர்ம்ல x² இருக்கு. ஸோ நமக்கு கீழே ஒரு x² டேர்ம் வரணும். ஓகேவா? அப்பதான் இந்த ஃபார்மேட்ல எழுத முடியும். அதனால நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ இங்க என்ன இருக்கு, லிமிட் x tends to 1 இருக்கு. டன். அப்ப நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுத முடியுமா? எஸ். 3 லிமிட் x tends to 1, 3 + x² the whole power 1/2 minus 4 power 1/2 divided by x² minus 1 into x² minus 1 divided by, இதை 1² எழுதலாமா? ஏன்னா 1² ஓட வேல்யூவும் என்ன, 1 தான், divided by x minus 1. Done. My answer is limit x tends to 1, 3 + x² the whole power 1/2 minus 4 power 1/2. கீழே டிவிஷன்ல இந்த -1 நான் எப்படி எழுதலாம், -4 + 3ன்னு எழுதலாம். ஏன் அப்படி எழுதுனா எனக்கு மேல இருக்க மாதிரி என்னால மாற்ற முடியும். ஸோ அந்த சேஞ்ச்காக நான் அப்படி -1 -4 + 3ன்னு எழுதுறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், x² -4 + 3 into லிமிட்டை ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்ப x² - 1² divided by x minus 1 கிடைக்குது. அப்புறம் லிமிட்ல சேஞ்சஸ் செய்யணும். லிமிட்ல சேஞ்சஸ் இங்க நான் என்ன பண்ண போறேன், x tends to 1 இருக்கு. நான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணா x² tends to 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க எப்படி இருக்கு, 3 தான் இருக்கு இல்லையா? ஸோ 3 ஆட் பண்றேன் போத் சைட்ஸ். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 3 + x² tends to 4. எப்பவுமே நீங்க பண்ற சேஞ்சஸ்லாம் நான் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே ப்ரொசீட் பண்றப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் இல்லையா, அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? டன். அப்ப பண்றப்ப எனக்கு இங்க என்ன ஆகும், limit 3 + x² tends to 4, 3 + x² the whole power 1/2 minus 4 power 1/2 divided by, இதை நான் எப்படி எழுதிக்கலாம், இது ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கிறேன், 3 + x² minus 4 into limit x tends to 1, x² minus 1² divided by x minus 1. ஓகேவா? டன். இதுவும் எந்த ஃபார்மேட்ல இருக்கு, இந்த ஃபார்மேட்ல இருக்கு. கரெக்டா? இதை யூஸ் பண்ணி இந்த டேர்ம்ல எனக்கு n வேல்யூ என்ன, என்னோட n value is 1/2 and my a value is 4. இங்க என்னோட n value is 2 and my a value is 1. So அதை substitute பண்றப்ப எனக்கு 1/2 4 power minus half, இங்க இதுக்கு பதிலா substitute பண்றப்ப into 2 power 1 power 1. So 2 gets cancelled and my answer will be 1/2ன்றது என்னோட ஆன்சரா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இதுக்கு நான் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அதோட வேல்யூ என்ன, 1/2. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்னோட வேல்யூ என்ன, -1/4. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் -1/4ன்றது தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் at which f is discontinuously கேட்டிருக்காங்க. at which of these points f is continuous from the right, from the left or neither, sketch the graph of f ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், f எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல டிஸ்கண்டினியூஸ்னு கண்டுபிடிக்க போறோம், எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல கண்டினியூஸ்னு கண்டுபிடிக்க போறோம், பிளஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிராஃப் பிளாட் பண்ண போறோம். ஓகே, ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்டினியூஸா இல்லையான்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா என்னென்ன தெரியணும் அப்படின்னா, எனக்கு கிடைக்கிற லிமிட் வேல்யூவும் என்னோட ஃபங்க்ஷனல் வேல்யூவும் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். லிமிட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும்னா என்ன அர்த்தம், என்னோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அதுக்கு கிடைக்கிற ஆன்சர், ரைட் ஹேண்ட் லிமிட் அதுல வர ஆன்சர், தட் இஸ் என்னோட எல்ஹெச்எல்க்கு கிடைக்கிற ஒரு வேல்யூ, என்னோட ஆர்ஹெச்எல்க்கு கிடைக்கிற ஒரு வேல்யூ, பிளஸ் ஃபங்க்ஷன் அந்த எக்ஸ் நாட் நான் சப்ஸ்டியூட் பண்றப்ப எனக்கு கிடைக்கிற ஃபங்க்ஷனல் வேல்யூ எல்லாமே சேமா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கண்டினியூஸ்னு சொல்லுவேன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், கண்டினியூஸா டிஸ்கண்டினியூஸான்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். பிளஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிராஃபும் பிளாட் பண்ண போறோம். பண்ணுவோமா? எஸ். என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க இந்த இன்இக்வாலிட்டிஸ்க்கு ஒரு நம்பர் லைன்ல வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் -1, இங்க 1 இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, அப்புறம் எனக்கு x less than or equal to
x வந்து less than or equal to -1 இருக்கப்ப, அதாவது இந்த பார்ட்ல என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ was 2x plus 1 கொடுத்துட்டாங்க. -1ல இருந்து 1குள்ள இந்த in between -1 and 1 என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூவை 3x கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1க்கு greater than or equal to இருக்கப்ப என்னோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 2x minus 1 கொடுத்துட்டாங்க. ஓகே, என்னோட ஃபங்க்ஷனை நான் டிமார்க்கேட் பண்ணிட்டேன். இந்த இன்இக்வாலிட்டிஸ்ல எப்படி இருக்கு என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ எந்தெந்த இன்டர்வல்ஸ்லன்றதை பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த -1 பாயிண்ட்ல இந்த 1ன்ற பாயிண்ட்லலாம் என்னோட ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கா இல்லை டிஸ்கன்டினியூஸா இருக்கான்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? செக் பண்ண நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, லிமிட் x tends to -1 மைனஸ் எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம at எந்த பாயிண்ட்ல பார்க்கலாம் அப்படின்னா, at x is equal to -1ன்ற பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் LHL லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்க்குறோம் அப்படின்னா என்ன எழுதுவோம், லிமிட் x tends to -1 மைனஸ் f of x. ஓகே, இப்போ இந்த -1 லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணிட்டு போறப்ப என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன, 2x plus 1. அப்ப நான் அதை எப்படி எழுதலாம், that is my function will be limit x tends to -1 f of x பதிலா நான் இங்க 2x plus 1 எழுதுவேன். so my answer is -1 substitute பண்ணா என்ன, -2 plus 1, that is -1 is my answer. left hand limit கிடைச்சாச்சு. அடுத்து நான் right hand limit கண்டுபிடிக்கிறேன். right hand limit கண்டுபிடிச்சா limit x tends to -1 plus f of x. so எனக்கு left hand sideல இருந்து right hand sideல இருந்து அப்ரோச் பண்ணிட்டு வரப்ப இதோட வேல்யூ என்ன இருக்கு, 3x னு இருக்கு. so limit x tends to -1 3x னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன் ஃபங்க்ஷனுக்கு பதிலா. ஓகே, ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்றப்ப என்னோட ஃபங்க்ஷன் வந்து 3x, ஸோ அதனால அங்க போட்டேன். இப்போ எக்ஸ்க்கு பதிலா -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா -3 என்னோட ஆன்சர். ஓகே, ஸோ எனக்கு இங்க பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டுமே நாட் ஈக்குவல். கரெக்டா? LHL இஸ் நாட் ஈக்குவல் டு RHL. ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடும், லிமிட்டே டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல at x is equal to -1 function is discontinuous. ஓகே, அடுத்து இந்த 1ன்ற பாயிண்ட்ல பார்க்கலாம். ஓகேவா? at x is equal to 1 என்ன நடக்குதுன்றத பார்க்க போறோம். அடுத்து 1க்குன்ற இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x tends to 1 minus f of x. so limit x tends to 1. இப்போ 1 லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்றப்ப 1ன்ற பாயிண்ட்டை நான் லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்றப்ப என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன, 3x. ஸோ இங்க 3x சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். தட் இஸ் மை ஆன்சர் இஸ் 3. ஓகே, எனக்கு RHL ரைட் ஹேண்ட் லிமிட் x tends to 1 plus f of x. ஓகே, இப்போ லிமிட் x tends to 1. இப்போ நான் இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து 1 அப்ரோச் பண்றப்ப என்னோட ஃபங்க்ஷனல் வேல்யூ என்ன, 2x minus 1. அதுதான் இங்க எழுத போறேன். தட் இஸ் 2x minus 1. 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன, 1. இங்கேயும் பாருங்க, LHLும் RHLும் நாட் ஈக்குவல். ஸோ LHL is not equal to RHL. so f is discontinuous at x is equal to 1. so எனக்கு first part of the question நான் சால்வ் பண்ணிட்டேன். find the points at which f is discontinuousக்கு நான் ஆன்சர் பண்ணியாச்சு. கரெக்டா? எந்த பாயிண்ட்ல எல்லாம் ஃபங்க்ஷன் வந்து discontinuous at x is equal to 1 and x is equal to -1ன்ற பாயிண்ட்ஸ்ல என்னோட ஃபங்க்ஷன் discontinuous ஆயிடுச்சு. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் கண்டினியூஸ்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? அதாவது இந்த -1ன்ற பாயிண்ட், இந்த 1ன்ற பாயிண்ட்டுக்கு ரைட் லெஃப்ட்ல அந்த இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கா, கண்டினியூஸா இருக்கா இல்லையா, எந்தெந்த இடத்துல எல்லாம் கண்டினியூஸா இருக்கு அப்படின்றதான் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிடுவோமா? ஓகே, கொடுத்திருந்த நம்பர் லைன் எப்படி இருந்தது, இங்க -1, இங்க 1, இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வேல்யூ 3x, இந்த இடத்துல 2x plus 1, இங்க 2x minus 1 இருந்தது. ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல -1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும், இப்போ லெட் மீ டேக் இட் ஆஸ் -2ன்ற ஒரு பாயிண்ட் எடுத்தாலும், இப்போ எனக்கு பாருங்க, -2 லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணாலும் சரி, தட் இஸ் -2 மைனஸ் அப்ரோச் பண்ணாலும் சரி, ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணாலும் சரி, -2 பிளஸ் அப்படின்னு இருந்தாலும் சரி, எனக்கு ஃபங்க்ஷனல் வேல்யூ என்னதான், 2x plus 1 தான். கரெக்டா? ஸோ அப்போ அதில் நான் வந்து -2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ தான் கிடைக்கும், சேம் வேல்யூ தான் கிடைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ரைட் ஹேண்ட் சைடுக்கும். அதே மாதிரி அதே ஃபங்க்ஷனில் கொண்டு போய் -2வையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன். எனக்கு என்ன சொன்னேன், கண்டினியூஸ்னு எப்போ சொல்லுவோம், எனக்கு LHL RHL ஈக்குவலாக இருக்கணும். LHL இந்த இடத்துல என்ன வரும், -2க்கு எடுத்துப்போமே, லிமிட் x tends to
-2 மைனஸ் இங்க 2x + 1 இருக்க ஃபங்க்ஷன். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்றப்ப எனக்கு -4 + 1 தட் இஸ் -3. RHL என்ன இங்க பாருங்க -2 வந்து ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணிட்டு வரப்போ என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ 2x + 1 தான். ஸோ லிமிட் x tends to -2 + 2x + 1ன்றப்ப எனக்கு மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்றப்ப எனக்கு -3 தான் ஆன்சர் வரும். கரெக்டா? அதே மாதிரி ஃபங்க்ஷனல் வேல்யூ ஆஃப் -2 என்னன்னு பார்த்தா என்ன அர்த்தம்? 2x + 1ல தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ எனக்கு -4 + 1 தட் இஸ் -3ன்றது தான் எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ என்னோட லிமிட் வேல்யூ என்னோட ஃபங்க்ஷனல் வேல்யூ எல்லாமே ஈக்குவலா இருக்குன்றனால நான் என்ன சொல்லுவேன்? இந்த பாயிண்ட்ல என்னோட ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவேன். இது நான் வந்து இந்த பார்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், எதுக்காக இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த இதுல அதாவது எக்ஸுக்கு லெஸ் தேன் -1ன்னு எடுத்துக்கிற எந்த பாயிண்ட்ஸா இருந்தாலுமே இதே மாதிரி தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டா? ஏன்னா எல்லா இடத்துலயுமே என்னோட ஃபங்க்ஷன் எப்படிதான் இருக்கும்? 2x + 1 தான் இருக்கும். கரெக்டா? சிமிலர்லி இந்த 3x இந்த பாயிண்ட்ல இந்த இன்டர்வல்குள்ள இருக்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்ல என்னோட ஃபங்க்ஷனல் வேல்யூ வில் பி 3x. லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணாலும் சரி, ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணாலும் சரி. கரெக்டா? ஸோ அந்த இடத்துலையுமே எனக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி கிரேட்டர் தேன் 1லேருந்து எடுத்துக்கிறப்பவும் என்னோட ஃபங்க்ஷனல் வேல்யூ வில் பி சேம். ஸோ அந்த இடத்துலையும் எனக்கு எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா ஜென்ரலைஸ்டு ஃபார்மில் லெட் x0ன்றத நான் எங்கிருந்து எடுத்துக்கிறேன்? -∞. இந்த சைடு என்னப்பா போகும்? இந்த சைடு இந்த நம்பர் லைன் போயிட்டே இருந்தால் இங்கே என்ன -∞. இது இப்படியே போயிட்டு இருந்தால் எனக்கு இங்கே +∞ கிடைக்கும். கரெக்டா? எஸ். -1ன்ற இந்த இன்டர்வல்குள்ள எனக்கு லிமிட் x tends to x0 f of x value, that is my limit value will be equal to limit x tends to x0 f of x பதிலா நான் இந்த இடத்துல என்ன எழுதணும்? 2x + 1 எழுதணும். ஏன்னா அந்த இன்டர்வல்ல ஃபங்க்ஷனல் வேல்யூ என்ன? 2x + 1. ஸோ 2x + 1 நான் சப்ஸ்டியூட் பண்றேன். தட் இஸ் இப்போ எக்ஸ்க்கு பதிலா x0 சப்ஸ்டியூட் பண்ணா 2x0 + 1 கிடைக்குது. நார்மலா இந்த -∞, -1ன்ற இன்டர்வல்ல ஃபங்க்ஷனல் வேல்யூ பார்த்தோம்னா எனக்கு என்ன? 2x + 1ல x0 சப்ஸ்டியூட் பண்ணா 2x0 + 1 தான் கிடைக்கும். ஸோ என்னோட ஃபங்க்ஷனல் வேல்யூவும் என்னோட லிமிட்டிங் வேல்யூவும் ஈக்குவலா இருக்குன்றனால நான் என்ன எழுதலாம்? இட் இஸ் கண்டினியூஸ் இன் -∞, -1ன்னு எழுதிடலாம். ஓகேவா? இதே மாதிரி நான் இந்த ரெண்டு பார்ட்டுக்கும் எழுதணும் இல்லையா? அதையும் நான் எழுதுறேன். என்ன எழுத போறோம் அப்படின்னா let x0 belongs to -1, 1. ஓகேவா? இந்த பார்ட்ல நான் ஏன் -1, 1 எழுதியிருக்கேன்னா இங்க -1யும் 1யும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது? லிமிட் x tends to x0 f of x will be limit x tends to x0 3x. that is my answer is 3x0ன்றது தான் என்னோட ஆன்சர். தட் இஸ் லிமிட் வேல்யூ வந்து 3x0. அடுத்து ஃபங்க்ஷனல் வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? 3x0 தான் இருக்கும். இங்கேயும் என்னோட ஃபங்க்ஷனல் வேல்யூவும் லிமிட் வேல்யூவும் சேமா இருக்கு. அதனால என்னோட ஆன்சர் என்ன? கண்டினியூஸ் at this intervalனு நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் இன் -1, 1. அதே மாதிரி இப்போ தேர்ட் பார்ட்டுக்கு எழுத போறோம். லிமிட் x tends to ஓகே நான் எடுத்துக்க போற இன்டர்வல் எப்படி இருக்கும்? இங்க 1, +∞. ஸோ என்னோட அட் இன்டர்வல் 1, +∞. இந்த இன்டர்வல்ல என்னோட லிமிட் வேல்யூ எப்படி இருக்கும்? லிமிட் x tends to x0 f of x will be limit x tends to x0 2x - 1. அப்ப 2x0 - 1ன்றது தான் என்னோட ஆன்சரா இருக்கும். கரெக்டா? எஸ். அப்ப என்னோட ஃபங்க்ஷனல் வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த பார்ட்ல இந்த 1 to ∞ பார்ட்ல எனக்கு என்ன கிடைக்கும்? அதே மாதிரி 2x0 - 1 தான் கிடைக்கும். ஸோ எங்கேயும் எனக்கு ஃபங்க்ஷனல் வேல்யூ லிமிட் வேல்யூ சேமா இருக்கனால இது கண்டினியூஸ். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் அட் 1, ∞ அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடறோம். ஓகே டன். இப்போ நம்ம ரெண்டு பார்ட் ஆஃப் த கொஸ்டின் அட் விச் ஆஃப் தீஸ் பாயிண்ட்ஸ் f is continuously கேட்டதுக்கும் நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ தேர்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? sketch the graph of f ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு கிராஃபை நம்ம வந்து ஸ்கெச் பண்ண போறோம். ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுவோம். ஏன்னா பிகாஸ் எக்ஸ் வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் எத்தனை இருக்கு? 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் y is equal to 2x + 1. எப்போ எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் வந்து
லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு -1 இருக்கப்ப எக்ஸுக்கு நான் வந்து -3 -2 -1ன்ற வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். அப்போ என்னோட y வேல்யூஸ் என்ன ஆயிடும் -5 -3 -1ன்றது என்னோட வேல்யூஸ் இருக்கும். ஓகே டன். அடுத்து செகண்ட் ஃபங்க்ஷன் தட் இஸ் y ஓட வேல்யூ வந்து 3x when my x values between belongs to -1, இருக்கப்ப அப்ப என்னோட x values நான் என்ன எடுத்துக்கலாம் 0 மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஸோ என்னோட y value will be 0. ஓகே இல்லாட்டி -0.5 0 0.5 மூணு வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு -1.5 0 1.5 கிடைக்கும். ஓகேவா? தென் செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து டேபிள் போட்டாச்சு. தேர்ட் ஃபங்க்ஷன் என்ன y is equal to 2x minus 1 when x ஓட வேல்யூ greater than or equal to 1 இருக்கப்ப அப்ப என்னோட x வேல்யூஸ் வந்து 1 2 3 and my y values will be it will be 1 then it will be 3 and it is 5. ஓகேவா? டன். இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிராஃப்ல பிளாட் பண்ண போறேன். பிளாட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்குது this is x, this is y. Here my answer 1 0 1 2 3 இங்க 0.5 இங்க -0.5 இங்க -1 இங்க -2 -3 here 1 2 3 4 5 here -1 -2 -3 -4 and -5 பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணுவோமா? பிளாட் பண்றப்ப எனக்கு வேல்யூஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இங்க பாருங்க -3, -5 -3, -5 -2, -3 and -1, -1 கிடைச்சது. ஓகே my graph will be like this. ஓகே டன். அடுத்து நான் செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு பண்ணப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு பண்ணப்ப எனக்கு என்ன கிடைச்சது பாருங்க -0.5க்கு -1.5 0க்கு 0 0.5க்கு 1.5 கிடைச்சது. ஸோ my graph will be this. டன். அதுக்கப்புறம் இங்க 1 போட்டப்ப எனக்கு ஆன்சர் இஸ் 1 and 2 போட்டப்ப my answer is 3 and 3 போட்டப்ப என்னோட ஆன்சர் இஸ் 5. ஸோ அந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணப்ப என்னோட கிராஃப் வந்து இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கன்யூஸா இருக்கு பாருங்க. எந்த இடத்துல மட்டும்தான் டிஸ்கன்யூஸா இருக்கு பாருங்க. இங்க -1 கிட்ட அண்ட் ஹியர் நியரர் டு 1 மட்டும்தான் எனக்கு டிஸ்கன்யூஸா இருக்கு. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். மீதி எல்லா இடத்துலயுமே கண்டினியூஸா இருக்குன்றது நமக்கே தெரியுது. கரெக்டா? ஸோ கிராஃப்லயும் இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். அதுவும் இல்லாம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஸ்கெட்ச் கிராஃப்னு. ஸோ இந்த சம்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கண்டினியூஸ்னு கேட்டாங்க. ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கண்டினியூஸ்னு நம்ம சொல்லிட்டோம். at -1 and 1 தான் அது டிஸ்கண்டினியூஸ்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த பாயிண்ட்லாம் f கண்டினியூஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். எஸ். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தாங்க? sketch the graph of fன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நம்ம பண்ணியாச்சு. டன். ஓகேவா? டன். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா show that x tends to 0 plus இந்த ஃபங்க்ஷன் is equal to 120 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to start with a known result divided 1 by x minus 1 less than or equal to greatest integer function 1 by x less than or equal to 1 by x plus 1 என்ற இந்த இன்இக்வாலிட்டியை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த இன்இக்வாலிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா? மாடுலஸ்னா என்ன சொல்லுவோம்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னா என்ன சொல்லுவோம்? மைனஸ் வேல்யூஸை நான் மாடுலஸ்குள்ள வந்து இன்புட்டா கொடுத்தாலும் என்னோட ஆன்சர் என்னதான்? எனக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் தான். அதே மாதிரி எவ்வளோ பெரிய டெசிமல் வேல்யூவை நான் வந்து இன்புட்டா கொடுத்தாலும் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனுக்குள்ள என்னோட ஆன்சர் என்னன்னா அதுல இருக்க கிரேட்டஸ்ட் இன்டீஜர் என்ன ஃபர்ஸ்ட் என்ன இன்டீஜர் இருக்கோ அந்த இன்டீஜர் தான் எனக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டி நம்ம பாட்டுக்கு எழுதிக்கிட்டோமே இது கரெக்டான்றதை செக் பண்ண வேணாமா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிடுவோம். 1 எக்ஸ்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 by 1 minus 1 less than or equal to greatest integer function of 1 divided less than or equal to 1 by 1 plus 1. So 0 less than or equal to in the greatest integer function of 1 is 1 less than or equal to 2. எனக்கு இந்த இன்இக்வாலிட்டி கரெக்ட் அப்படின்னு நான் வந்து இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் எழுதியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை. ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் திஸ் நோன் ரிசல்ட். அப்போ 1 by எக்ஸ்க்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
2 by x minus 1 less than or equal to 2 by x less than or equal to 2 by x plus 1. எதுக்கு இப்படி எழுதியிருக்கேன் இங்கே பாருங்க, இதை நான் ப்ரூவ் பண்ணும். இதில் இருக்க ஒவ்வொரு டேர்மையும் நான் வந்து இந்த மாதிரி இதே இன்இக்வாலிட்டியை வச்சு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்படி நான் ப்ரொசீட் பண்ணிட்டே போகிறப்ப, இங்கே டிவைட் கிடையாது இது. ஓகே, இந்த மாதிரி நான் ப்ரொசீட் பண்ணிட்டே போகிறப்ப என்னால் ஒவ்வொரு இன்இக்வாலிட்டியாக எழுத முடியும். அப் டு 15 by x minus 1 less than or equal to 15 by x less than or equal to 15 by x plus 1 எழுத முடியும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த எல்லா இன்இக்வாலிட்டிஸையுமே ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ண என்ன ஆகும்? எனக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க, 1 by x plus 2 by x up to 15 by x வரைக்கும் வரும். மைனஸ் 1 எத்தனை டைம் ஆட் பண்ணிட்டு வந்திருப்போம்? 15 டைம்ஸ் ஆட் பண்ணிட்டு வந்திருப்போம். கரெக்டா? ஸோ மைனஸ் 15 less than or equal to, இங்கே என்ன இருந்திருக்கும் எனக்கு? 1 by x plus 2 by x plus etc. up to 15 by x வரைக்கும் வந்திருக்கும். கரெக்டா? எஸ். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? அந்த லாஸ்ட் இன்இக்வாலிட்டி எப்படி இருந்திருக்கும்? less than or equal to 1 by x up to 15 by x பிளஸ் இங்கே எத்தனை டைம் நம்ம ஆட் பண்ணியிருப்போம்? 15 டைம்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பிளஸ் 15 கிடைச்சிருச்சு. ஓகேவா? டன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ். இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரியும். நம்ம இந்த இன்இக்வாலிட்டி ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க இந்த இன்இக்வாலிட்டியை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க இந்த நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க ஒவ்வொரு டேர்முக்காகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒவ்வொரு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இன்இக்வாலிட்டியை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அந்த இன்இக்வாலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்படி ஆட் பண்றப்ப எனக்கு ஒரு பெரிய இன்இக்வாலிட்டி கிடைச்சிருச்சு. இந்த இன்இக்வாலிட்டி வச்சு நான் என்ன பண்ண போறேன் அடுத்து அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல 1 by x எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. கரெக்டா? ஸோ 1 by x நான் காமனா எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 plus 2 plus etc. up to 15 minus 15 less than or equal to, இங்க இருக்கிறது சேம் எக்ஸ்பிரஷன். ஸோ டன். plus 15 by x less than or equal to, இங்கேயும் 1 by x காமனா எடுத்தா 1ல இருந்து 15 வரைக்கும் இருக்கும், plus 15. ஓகேவா? டன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு சீரீஸ், ஒரு ஃபார்முலா ஒன்று தெரியும். 1ல இருந்து ஒரு நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா, that is 1 plus 2 plus 3 plus etc. up to n இருக்கு அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2ன்றது நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க எனக்கு அப்படித்தானே இருக்கு, 1 plus 2 plus 3 plus etc. up to 15 தானே இருக்கு இங்க. ஸோ இதுக்கு பதிலாக ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுன்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறேன், which is 15 into 16 by 2, that is my answer is 120. ஸோ இந்த வேல்யூவை நான் கொண்டு வந்து இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போறேன், இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகேவா? நான் சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 120 by x less than or equal to, sorry, minus 15 less than or equal to 1 by x plus 2 by x plus etc. up to 15 by x less than or equal to 120 by x plus 15 கிடைக்கும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க இந்த டேர்ம்ல எல்சிஎம் எடுக்க போறேன், இங்கேயும் ஒரு எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ 120 minus 15x divided by x less than or equal to 1 by x plus etc. up to 15 by x less than or equal to 120 plus 15x divided by x ன்னு எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எல்லா பக்கமும் x வச்சு மல்டிப்ளை பண்றேன். எதுக்கு இந்த வேலையை பண்றேன் அப்படின்னா, கொஸ்டின்ல பாருங்க இந்த டேர்ம்ல எப்படி இருக்கு, இங்க x மல்டிப்ளையா இருக்கு இந்த டேர்ம், இந்த எக்ஸ்பிரஷன் கூட. அப்ப நான் இந்த எக்ஸ்பிரஷன் கூட நான் என்ன பண்ணணும்? x மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா நான் இந்த இன்இக்வாலிட்டி ஃபுல்லாவுமே நான் x வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? x multiply பண்றப்ப இந்த x அந்த x cancel ஆயிடும். So my answer will be 120 minus 15x less than or equal to x into 1 by x plus etc. up to 15 by x less than or equal to, இங்க x cancel ஆயிடும் multiply பண்ணதுக்கு அப்புறம். So 120 plus 15x. ஓகே, இதுக்கப்புறம் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? லிமிட் கேட்டிருக்காங்க. லிமிட் x tends to 0 plus னு கேட்டிருக்காங்க. லிமிட் x tends to 0 plus எல்லா பக்கமும் நம்ம இன்இக்வாலிட்டி அப்ளை பண்ணா என்ன ஆகும்? less than or equal to limit x tends to 0 plus இந்த x into 1 by x
plus etc. up to 15 by x less than or equal to limit x tends to 0 plus 120 plus 5x கிடைக்கும் கரெக்டா? எஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்க்கு பதிலா 0வை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் கரெக்டா? அப்ப என்னோட இன்இக்வாலிட்டி என்ன ஆகுது, இங்க நான் எக்ஸ்க்கு பதிலா 0 சப்ஸ்டியூட் பண்ணனா ஃபர்ஸ்ட் எனக்கு 120 இருக்கும் less than or equal to limit x tends to 0 plus x into 1 by x plus 2 by x plus etc. up to 15 by x less than or equal to எனக்கு இங்கேயுமே லிமிட் சப்ஸ்டியூட் பண்றப்ப எனக்கு என்ன ஆயிடும், 0வை கொண்டு போய் எக்ஸ்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்றப்ப எனக்கு அந்த 5xன்றது 0 ஆயிடும், ரிமைனிங் எனக்கு 120 தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பை யூசிங் சாண்ட்விச் தியரம். சாண்ட்விச் தியரம்னா என்ன, பை சாண்ட்விச் தியரம், சாண்ட்விச் தியரம்னா எனக்கு 3 ஃபங்க்ஷன் இருக்கு ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இங்க எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது எந்த மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னா g of x less than or equal to f of x less than or equal to h of x. இந்த ஃபார்மேட்ல 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு சென்டர்ல இருக்க ஃபங்க்ஷனோட இந்த f of x ஓட லிமிட் ஃபைண்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த g of x ஓட லிமிட் கண்டுபிடிச்ச வேல்யூவும் இந்த h of x இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் லிமிட் கண்டுபிடிச்ச வேல்யூவும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அதே வேல்யூ தான் இந்த f of x ஓட லிமிட் வேல்யூ அப்படின்றது தான் சாண்ட்விச் தியரம் ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, எனக்கு இந்த f of x க்கு லிமிட் கண்டுபிடிக்கணும், எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு அதாவது அந்த h of x க்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணப்போ எனக்கு 120 ஒரு பாயிண்ட்டும், இங்க g of x க்கு நான் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணப்ப எனக்கு 120ன்ற சேம் வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. ஸோ நான் என்ன சொல்லிடலாம், பை சாண்ட்விச் தியரம் லிமிட் x tends to 0 plus x into 1 by x plus 2 by x plus greatest integer 15 by x, my value is 120 அப்படின்னு சொல்லி I'll close the sum. ஓகேவா? Done? Yes. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், நமக்கு இங்க தெரிஞ்ச இன்இக்வாலிட்டியை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த இன்இக்வாலிட்டியில 1 by x பதிலா 2 by x 3 by x 15 by x வரைக்கும் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த எல்லா இன்இக்வாலிட்டிஸையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க எனக்கு தெரிஞ்ச சீரிஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் லிமிட் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணேன். லிமிட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் சாண்ட்விச் தியரம் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஃபைனல் ஆன்சரை நான் கன்க்ளூட் பண்ணிட்டேன் ஓகேவா? டன். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, இவாலுவேட் லிமிட் x tends to infinity x plus 2 divided by x minus 2 the whole power xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மை நான் சால்வ் பண்றதுக்கு எந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னா லிமிட் x tends to infinity 1 plus k by x the whole power x is equal to e power k அப்படின்ற ரிசல்ட் தான் நான் யூஸ் பண்ண போறேன் ஓகேவா? அது இந்த மாதிரி ரிசல்ட் ஃபார்முக்கு இந்த கொஸ்டின் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபார்மேட்க்கு ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க கொஸ்டினை இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இந்த இ பவர் கேவை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகேவா? தென் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் மைனஸ் 2 + 2 + 2 இங்கே என்னப்பா பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ளஸ் ஒரு 2வை ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பவர்லையும் நான் ஆட் அண்ட் சப்ராக்ட் 2 பண்ணியிருக்கேன் ஓகேவா? டன். அது பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் குரூப்பிங் திஸ். குரூப் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், லிமிட் x tends to infinity x minus 2 divided by x minus 2 plus 4 by x minus 2 the whole power x minus 2 plus 2 கிடைக்கும் ஓகேவா? எஸ். அதுக்கப்புறம் இது cancellation of 1 that is limit x tends to infinity 1 plus 4 by x minus 2 the whole power x minus 2 plus 2ன்னு எழுதிக்கலாம் ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா x minus 2வை yன்னு நான் எடுத்து அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி பண்றேன், ஏன்னா எனக்கு இங்க பாருங்க k ஒரு நம்பர் டிவைடட் பை x பவர்லயும் அதே வேல்யூ எனக்கு வரணும் ஓகேவா? அது மாதிரி சேஞ்சஸ் பண்றதுக்காக இப்போ நான் இங்க கீழே இருக்க டேர்மா yன்னு ஒரு டேர்மா இன்ட்ரடியூஸ் பண்றேன். இன்ட்ரடியூஸ் பண்ணா என்ன ஆகும், let y is equal to x minus 2. இப்போ எனக்கு லிமிட் எல்லாமே வந்து எப்படி இருக்கு, எக்ஸுக்கு தான் இருக்கு. ஸோ ஒய்க்கு நான் லிமிட் எனக்கு வேணும். ஸோ ஒய் லிமிட் வேணும்னா என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன ஆகுது வேல்யூ, இன்ஃபினிட்டி minus 2 that is infinity. ஸோ ஒய் ஆல்சோ tends to infinity as x tends to infinity. ஸோ என்னோட லிமிட்டும் நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணா லிமிட்
y tends to infinity 1 plus 4 by x minus 2 பதிலா என்ன எழுதலாம் y எழுதலாம் y whole power இங்க x minus 2 க்கு பதிலா நம்ம என்ன எழுத போறோம் இப்ப y plus 2 னு இருக்கு ஓகேவா டன் இப்ப இந்த எக்ஸ்பிரஷனை நான் வந்து ரெண்டு எக்ஸ்பிரஷனா எழுதுறேன் எப்படி எழுத முடியும் limit y tends to infinity 1 plus 4y the whole power y னு ஒரு எக்ஸ்பிரஷன் ஆகும் into 1 plus 4y the whole power 2ன்ற ஒரு எக்ஸ்பிரஷனாவும் எழுதுறேன் ஓகேவா ஏன்னா பவர்ல அடிஷன் இருக்கு ஸோ அதை என்னால மல்டிப்ளிகேஷன்ல எழுத முடியும் இல்லையா ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன் தட் இஸ் a பவர் m பிளஸ் n இருந்தா அதை எப்படி எழுதலாம் a பவர் n இன்டூ a பவர் n எழுத முடியும் இல்லையா அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இங்க நான் எழுதியிருக்கேன் எழுதினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லிமிட்டை ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன் ரெண்டுக்கும் அப்ப லிமிட் y tends to infinity 1 plus 4y the whole power y into limit y tends to infinity 1 plus 4y the whole square ஓகேவா எனக்கு இப்போ இந்த ரிசல்ட்டை பாருங்க இந்த ரிசல்ட் எப்படி இருக்கு இந்த ரிசல்ட் மாதிரி இருக்கா that is x tends to infinity னு இருக்கு 1 plus k by x மாதிரி அங்க 4 by y the whole power y அப்படி இருக்கு ஸோ எனக்கு என்ன எழுதலாம் e power k னு எழுதலாம் அப்ப by using that result நான் என்ன எழுதலாம் அதை e power 4 னு எழுதலாம் ஓகே இங்க செகண்ட் டேர்முக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு I knew that as y tends to infinity 1 by y tends to 0ன்ற ரிசல்ட் எனக்கு தெரியும் கரெக்டா அப்ப எனக்கு என்ன ஆகும் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப இந்த ஹோல் டேர்ம் டென்ஸ் டு 0 ஆயிடும் கரெக்டா அப்படி ஆனதுக்கு அப்புறம் 1 ஸ்கொயர்னு இருக்கும் 1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 1 so my answer is e power 4 தான் இந்த क्वेश्चनோட ஆன்சர் ஓகேவா டன் Next question, according to Einstein's theory of relativity, mass of m of a moving body moving with velocity v is m, where m naught is the initial mass and c is the speed of light. What happens to m as v tends to c minus and y is a left hand limit necessary னு ஒரு question கேட்டிருக்காங்க இந்த questionல first prerequisites என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் m நாட்னா என்ன m நாட் என்ன கொடுத்திருக்காங்க ஒரு பாடி மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க இனிஷியல் மாஸ் ஓகேவா அப்ப m நாட்ன்றது இனிஷியல் மாஸ் ஓகே அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க vன்ற வெலாசிட்டில அது மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே டன் அப்ப ஒரு மூவிங் பாடியோட மாஸ் என்ன ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க தட் இஸ் m naught divided by root of 1 minus v square by c square னா அந்த இப்ப மூவ் ஆகுது ஒரு வெலாசிட்டில அப்படின்னா அந்த பாடியோட மாஸ் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று கொடுத்துட்டாங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்க cன்றது என்ன நமக்கு தெரியும் இல்லையா ஸ்பீட் ஆஃப் லைட் நமக்கு தெரியும் ஓகே என்னோட வெலாசிட்டி இப்போ ஒரு வெலாசிட்டியில அந்த பாடி மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா அந்த வெலாசிட்டி c மைனஸ்னா என்ன அர்த்தம் இப்ப இது v இருக்கு இங்க c இருக்கு அப்படின்னா இங்க இருந்து இந்த வெலாசிட்டி c லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்றப்ப அததான் c மைனஸ்னு சொல்லுவோம் கரெக்டா cன்ற ஸ்பீட் ஆஃப் லைட்டை இந்த வெலாசிட்டி வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து அப்ரோச் ஆயிட்டு போயிட்டு இருக்கப்ப அதோட வேல்யூ எனக்கு மாஸ் என்ன ஆகும் அப்படின்றதுதான் கொஸ்டின் ஓகேவா டன் நான் இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன் லிமிட் v tends to c minus m ஓட வேல்யூ என்ன இப்ப mக்கு பதிலா அங்க என்ன கொடுத்திருக்காங்க limit v tends to c minus m naught by root of 1 minus v square by c square ஓட வேல்யூ என்னன்றதுதான் கரெக்டா அப்ப நான் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து அப்ரோச் ஆயிட்டு போறப்ப டைரக்டா இந்த மாதிரி இருந்தா நான் என்ன பண்ணுவேன் c கொண்டு போய் அந்த v க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன் அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன ஆகும் limit v tends to c minus m naught by root of 1 minus c square by c square that is m naught divided by root of 1 minus 1 that is m naught by 0 which is infinity. So என்னோட வேல்யூ என்ன ஆகுது இது வந்து tends to infinity அப்படின்னு சொல்லி முடிச்சேன் அப்படின்னா எனக்கு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க இப்போ நான் இதை என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா சாண்ட்விச் தியரம் யூஸ் பண்ணி இதே ரிசல்ட்டை தான் இப்போ நான் கொண்டு வர போறேன் ஓகேவா இந்த ரிசல்ட்டை நம்ம இப்போ எப்படி கொண்டு வர போறோம் சாண்ட்விச் தியரம் யூஸ் பண்ணி இந்த ரிசல்ட்டை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம் ஓகே இந்த இதை எடுத்துப்போம் என்னாச்சு vன்ற வெலாசிட்டி இருந்தது c இங்க இருந்துச்சு கரெக்டா ஓகே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் v எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா c மைனஸ் ஹெச்னு இருந்திருக்கும் ஏதோ ஒரு இப்போ இது ஒரு நம்பர் லைன்ன்றப்ப இப்போ நான் c 3ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்னோட வெலாசிட்டி ஒரு 2ல இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா c மைனஸ் ஹெச்னா ஒரு சர்டன் குவான்டிட்டியை நான் மைனஸ் பண்றேன் அந்த c ல இருந்து இது ஒரு 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னோட ஹெச்சோட வேல்யூ என்ன 2ன்னு அர்த்தம் தட் இஸ் இப்போ என்னோட வெலாசிட்டி c மைனஸ் ஹெச்ன்ற ஒரு நம்பருக்கும் cன்ற ஒரு நம்பருக்கும் இடையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேவா டன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா
இதை நான் ஒரு இன்இக்வாலிட்டியா எழுதுறேன். இன்இக்வாலிட்டியா எழுதுனா எனக்கு என்ன ஆகும்? c மைனஸ் ஹெச் லெஸ் தேன் பி லெஸ் தேன் சின்னு வருமா? இந்த நம்பர் லைனே நான் ஒரு இன்இக்வாலிட்டியா எழுதியிருக்கேன். கரெக்டா? எழுதினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்? ஸ்கொயரிங் ஆன் ஆல் தி சைட்ஸ். இந்த இன்இக்வாலிட்டி ஃபுல்லா ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? c மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் லெஸ் தென் வி ஸ்கொயர் லெஸ் தென் சி ஸ்கொயர்னு ஆகும். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சி ஸ்கொயரை வச்சு டிவைட் பண்ண போறேன் ஆன் ஆல் சைட்ஸ். அப்போ பண்றப்ப சி மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர் லெஸ் தென் v square divided by c square less than c square minus divided by c square. That is my answer will be 1. நான் என்ன பண்ணிருக்கேன்? divide by c square பண்ணிருக்கேன். கரெக்டா? மேல இங்க என்ன பண்ணேன்? ஸ்கொயரிங் பண்ணிருக்கேன் on all sides. ஓகே, பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இங்க கிடைச்ச வேல்யூ இந்த இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா? இந்த இன்இக்வாலிட்டியில இப்ப லிமிட் h டென்ஸ் டு 0. ஹெச்ன்றது புதுசா ஒரு குவான்டிட்டியை நான் இன்க்ளூட் பண்ணாலே, ஒரு வேரியபிளை இன்க்ளூட் பண்ணாலே நான் என்ன பண்ணும்? அதோட லிமிட் வேல்யூ எங்க அப்ரோச் ஆகுதுன்றது பார்க்கணும். நான் இங்க லிமிட் h டென்ஸ் டு 0 நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி எடுக்கிறப்ப ஓகே, இப்போ எப்பவுமே நான் வந்து நம்ம வந்து சாண்ட்விச் தியரம்ல என்ன இருக்கு? ஒரு g of x less than or equal to f of x less than or equal to h of x அப்படின்னு 3 ஃபங்க்ஷன் இருக்கு. அப்படின்னா இந்த f of x நடுவில் இருக்க ஃபங்க்ஷனுக்கு நான் லிமிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் அதே லிமிட்டை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடுக்கும் அதே லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து எனக்கு ஒரே ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா வர ஆன்சர் தான் இந்த வேல்யூக்கு ஆன்சர்ன்றது தானே சாண்ட்விச் தியரம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? 3 இன்இக்வாலிட்டியுமே இந்த இன்இக்வாலிட்டி முழுசாயுமே நான் என்ன பண்றேன்? லிமிட் h டென்ஸ் டு 0ன்றத இன்கார்பரேட் பண்றேன். அப்படி பண்றப்ப எனக்கு என்ன ஆகும்? லிமிட் h tends to 0 c minus h the whole square divided by c square less than limit h tends to 0 v square divided by c square less than limit h tends to 0 1. ஓகே, எனக்கு இங்க h பதிலா 0 ஆகிறப்ப போட்டப்ப எனக்கு என்ன ஆகும்? c square divided by c square வரும். my answer will be 1. so 1 less than limit h tends to 0 இருக்கு. ஓகே, limit h tends to 0, பட் இங்க என்னோட குவான்டிட்டிஸ் வந்து hல கிடையாது. எதுல இருக்கு? vலையும் cலையும் தான் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்ப நான் வந்து என்னோட வெலாசிட்டி எங்க அப்ரோச் ஆகுதுன்றது தான் நான் இப்ப பார்க்கணும். ஏன்னா கொஸ்டின்லயே அதான் சொல்லியிருக்காங்க, வெலாசிட்டி சி மைனஸ் அப்ரோச் பண்றப்ப என்னோட வேல்யூ என்ன ஆகுது அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த இன்இக்வாலிட்டியில சி மைனஸ் ஹெச்ன்றது என்ன? சி மைனஸ் ஹெச்ன்றது லெஸ் தேன் வியா? கரெக்டா? லெஸ் தேன் வின்றது தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வி இப்போ ஹெச்சுக்கு பதிலாக இப்போ என்ன இங்க கொடுத்துருக்காங்க? ஹெச் டென்ஸ் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ நான் ஹெச்சுக்கு பதிலாக 0வை சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? சி மைனஸ் லெஸ் தேன் வின்னு இருக்கும். கரெக்டா? அப்போ எனக்கு என்ன சொல்றாங்க? வின்ற வேல்யூ வந்து சி மைனஸை விட கிரேட்டரா இருக்கு. தட் இஸ் மை வெலாசிட்டி வேல்யூ இஸ் அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் எங்க? சி மைனஸா அப்ரோச் பண்ணுதுன்றது தான் இதோட மீனிங். கரெக்டா? ஸோ இது மூலியமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல லிமிட்டுக்கு v tends to c மைனஸ்ன்றத சொல்றேன். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் லிமிட் எடுத்தாலும் அதோட வேல்யூ என்னதான்? 1 தான். ஸோ என்னோட ஃபங்க்ஷன் இப்போ என்ன இருக்கு பாருங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த g of x ஓட லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணப்போ எனக்கு ஒரே வேல்யூ தான் வந்திருக்கு. இங்கே h of xல வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணப்போ அதே சேம் வேல்யூ தான் வந்திருக்கு. ஸோ பை சாண்ட்விச் தியரம் நான் என்ன சொல்லிடலாம்? லிமிட் v tends to c minus v square by c square வேல்யூ வந்து 1ன்னு சொல்லிடலாம். கரெக்டா? இப்போ நான் இதை எங்க கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? லிமிட் v tends to c minus m வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டா? vன்ற வெலாசிட்டி c மைனஸ்ன்ற வெலாசிட்டி ஆஃப் லைட்டை லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணிட்டு போறப்ப அந்த வேல்யூ அப்ரோச் பண்ணிட்டு போறப்ப என்னோட மாஸ் வேல்யூ என்ன ஆகுன்றது தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நான் இந்த எம்முக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன்? லிமிட் v tends to c minus m naught divided by root of 1 minus v square by c squareன்றது அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ m நாட்டுக்கு நான் வந்து லிமிட் m நாட்ன்றது ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ. அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு நான் வந்து லிமிட் அப்ளை பண்ணாலும் அது அதே m நாட் தான் வரும். ஸோ மை ஆன்சர் இஸ் m நாட் டிவைடட் பை இந்த ரூட்குள்ள என்னோட லிமிட்டை நான் சப்ஸ்டியூட் பண்றப்ப எனக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 1 அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணாலும் எனக்கு அதே வேல்யூ தான். ஸோ மைனஸ் லிமிட் v tends to c minus v square by c square. இப்போ பாருங்க, இதுக்கு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? வேல்யூ கண்டுபிடிச்சேன். தட் இஸ் 1.
கரெக்டா? எஸ், இதை கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்? என்னோட ஆன்சர் m0 divided by root of 1 minus 1, that is m0 divided by 0, which is infinity. So my limit v tends to c minus ன்றது into m tends to infinity. என்னோட question என்ன கேட்டிருக்காங்க? இப்படி என்னோட m வேல்யூ என்ன ஆகும்? what happens to m as v tends to c minus? நான் இப்ப ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா as v tends to c minus m becomes large. ஓகேவா? அப்படின்னு சொல்லி நான் என்னோட ஆன்சரை ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே இதெல்லாம் சொல்லி காமிச்சேன். ஸோ டேரெக்டாக எனக்கு சியை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இன்ஃபினிட்டி தான் வேல்யூ கிடைக்கும்ன்றதை நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம எழுதினா நமக்கு மார்க் கிடையாது. கரெக்டாக? ஸோ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கோ, இது ஒரு 1 மார்க்கில் கேட்டால் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா போதும். டன் பை சாண்ட்விச் தியரம் நம்ம இந்த ஃபுல் சம்மையும் நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன செகண்ட் கொஸ்டின்? why is a left hand limit necessary? ஏன் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நெசசரின்னு பாருங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இன்இக்வாலிட்டி எப்படி இருந்தது? தட் இஸ் என்னோட இன்இக்வாலிட்டி c minus h less than v less than c ன்னு இருந்தது. கரெக்டா? இப்போ என்னோட வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டா இல்லாம ரைட் ஹேண்ட் லிமிட்ல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, தட் இஸ் அப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்றப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த v by c v square by c squareன்ற வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா கிரேட்டர் தேன் 1 ஆகும். ஓகேவா? கிரேட்டர் தேன் 1 ஆகும். தட் இஸ் என்னோட வேல்யூஸ் v இங்க இருக்கு, இங்க c இருக்கு. நான் லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணாம ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா, சாரி, என்னோட v வேல்யூ இங்க இருக்கு, இங்க c இருக்கு. நான் லெஃப்ட் சைட்ல இருந்து அதை அப்ரோச் பண்ணாம ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணிட்டு வந்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட v by c v square by c squareன்ற வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தேன் 1 இருக்கும். கரெக்டா? கிரேட்டர் தேன் 1 இருக்கப்ப அந்த ரூட்குள்ள நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றப்ப எனக்கு என்ன ஆகும்? சரி, இந்த வேல்யூ வந்து லெட் வி டேக் இட் அஸ் 1.1 கூட வச்சுக்கலாம். கிரேட்டர் தேன் 1ன்றப்ப 1.1 கூட வச்சுக்கலாம். 1.1 வந்துச்சுன்னா என்ன எழுதுவேன்? ரூட் ஆஃப் 1 minus 1.1 எழுதுவேன். தட் இஸ் m0 divided by root of minus 0.1 வரும். அப்ப root of minus 0. ரூட்குள்ள மைனஸ் குவான்டிட்டியில வர மாதிரி என்னால ஃபைண்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ நான் அப்படி பாசிட்டிவ் சைட்ல இருந்து, அதாவது ரைட் ஹேண்ட் லிமிட் மூலியமா இதை நான் அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாது, என்னால வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது. அதனால இட் இஸ் நெசசரி டு ஃபைண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்றது தான் என்னோட ஆன்சரை நான் கன்க்ளூட் பண்ணோம். ஓகேவா கைஸ்? தீஸ் ஆர் த டாப் 5 மார்க்ஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர் 9. ஸோ இது எல்லாமே சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சூப்பர் மார்க் எடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி டாப் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ஒரு வீடியோவும், இந்த சாப்டர்ல இருக்க 1 மார்க்ஸ்லாம் ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ், இந்த வீடியோ 3யுமே பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா சாப்டர் 9ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு மார்க் ஸ்கோரிங் சாப்டராக நம்ம வந்து சூப்பராக மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் அண்ட் பாய்.